ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 24/2026 சப்மிஷன் பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 19/5/2026 மே 19th வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், நீங்கள் 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும். 9,500+ வேகன்சிஸ் இருக்கு. மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டுமே 600+ வேகன்சிஸ் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா ஜாப். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 21,700 பேசிக்கு, அது கூட அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட், ஹெச்ஆர்ஏ எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு இதை பற்றின டீடைல் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் 20 சொல்லியிருந்தேன். 19/5/2026 கம்ப்ளீட் ஆகுது. ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும் இதுக்கான அப்ளிகேஷனை. வேற எந்த ஃபர்தர் மோட்லையும் நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ண முடியாது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, உங்களோட ரன்னிங் டெஸ்ட் பண்ணுவாங்க. டைம் லைன் கொடுத்துருப்பாங்க, இத்தனை கிலோமீட்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்தது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்ங்கிறது ஹைட் அண்ட் செஸ்ட் செக் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுதான். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் லெவலே நடக்கும். ஸோ நீங்க கம்ப்ளீட் எல்லாமே கிளியர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்ல நீங்க உங்களோட நேம் வரும். பே ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 3 21,700 பேசிக், ஹையர் லெவல் வந்து 6900. இது கூட அலவன்சஸ் எல்லாமே ஆட் ஆகும். மொத்தம் 9,175 வேகன்சிஸ் இருக்கு. வேகன்சி வந்து என்னென்ன போஸ்ட்ல இருக்கு, மேல் போஸ்ட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா 673 வேகன்சிஸ் இருக்கு ஓவரா. ஸோ இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஆவடியில் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்டோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்தராக டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நேஷனாலிட்டி இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். உங்களுக்கு ஏஜ் வந்து 21 to 27 இருக்கும். பேசிக் குவாலிஃபிகேஷன் மினிமம் மெட்ரிகுலேஷன், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாமினேஷன் ஃபீ வெறும் 100 rupees மட்டும்தான். 100 rupees நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம். உமன் கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு யாருக்கும் எல்லாருக்குமே எக்ஸம்டட். ஸோ அவங்களுக்கு பே எலிஜிபிள் கிடையாது. இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ்ல 24 மினிட்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். உமன்ஸா இருந்தாங்கன்னா 1.6 கிலோமீட்டர் இன் 8.380 மினிட்ஸ். அதுக்கப்புறம் குக்கு இல்லை வாட்டர் கேரியர், பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸர், இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் இன் 10 மினிட்ஸ். ஃபீமேலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் இன் 12 மினிட்ஸ். ஸோ மேஷன் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் இன் 9 மினிட்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும் போதும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 162.5. ஆல் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அப்புறம் ட்ரைப்ஸ் நார்த் அண்ட் ஈஸ்டர்ன்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஹைட்டு வெயிட் கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். செஸ்ட் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணணும், மினிமம் எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ரொம்ப முக்கியம். 25 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் மார்க் 25. ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 25 அண்ட் மேக்ஸிமம் மார்க் 25. எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, இங்கிலீஷ் வந்து 25 அண்ட் ஹிந்தியும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, 0.25 மார்க்ஸ் வந்து இருக்கு. ஓவரால் டைம் அலவுட் வந்து 2 hours. அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.